போடு எலான் மஸ்க் BSNL கூட்டணி மத்ததெல்லாம் ஓரம் போ சிறப்பான செய்கை இனிதான். மத்திய அரசின் தொலைத்தொடர்பு நிறுவனமான BSNL தற்போது மிக பெரும் எழுச்சியை கண்டு வருகிறது. மேலும் ஏற்கனவே டாடா குழுமத்துடன் இணைந்து சிறந்த சேவையை வழங்கி வருகிறது. அதன் தொழில்நுட்பங்களை தனியார் நிறுவனங்களை மிஞ்சும் அளவில் வர இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தை BSNL கையாளுவதற்கு விரைவில் எலான் மஸ்குடன் ஒப்பந்தம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது ஜியோ, ஏர்டெல் போன்ற நிறுவனங்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் விரைவில் 5G சேவையை வாடிக்கையாளர்களுக்கு வழங்க இருக்கிறது BSNL. டெலிகாம் துறையில் ஒரு காலத்தில் 23 நிறுவனங்கள் இருந்தன. தற்போது இன்றைக்கு 4 போட்டியாளர்கள் தான் டெலிகாம் துறையில் இருக்கிறார்கள். மற்ற அனைவரும் காணாமல் போய்விட்டனர். இது எப்படி நடந்தது? அப்படித்தான் BSNL வீழ்த்தப்பட்டது. 2000ஆம் ஆண்டில் அரசு டெலிகாமை கார்ப்பரேட்டாக மாற்றியது. லாபத்தில் இயங்கி வந்த BSNL அரசு நிறுவனம் 2007இல் முதல் நஷ்டத்தை இந்த நிறுவனம் சந்தித்தது. அப்போதுதான் கனிமொழி ராசா மீது ஸ்பெக்ட்ரம் வழக்கு தொடரப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பின் தொடர் நஷ்டத்தை மட்டுமே சந்தித்து வந்த BSNL நிறுவனம் பாஜக ஆட்சிக்கு வந்த பின் மீண்டும் மெல்ல எழத் தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில் ஜியோ மற்றும் ஏர்டெல் விலையேற்றத்திற்கு பிறகு பலரும் BSNL பக்கம் தாவி வருகின்றனர். சொல்லப்போனால் சமூக வலைதளங்களில் அரசு நிறுவனத்திற்கு மாற வேண்டும் என்ற பிரச்சாரமே முன்னெடுக்கப்பட்டது. ஹேஷ்டாக் போட்டு செய்தியை வைரல் செய்தனர் வாடிக்கையாளர்கள். இதனைத் தொடர்ந்து BSNL தனது 4G சேவையை அறிமுகப்படுத்தி அதில் வெற்றியை பெற்றிருக்கிறது. அதனை அடுத்த கட்டமாக கூடவே 5G சேவையும் கொடுக்க இருக்கிறது. வழக்கமாக 4G அறிமுகமானால் அதை மாற்றி 5G சேவையை தர BSNL நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட 9 வருடங்கள் ஆகும். அரசு நிறுவனம் என்றால் ஆமி வேகம் என்ற பெயரை எடுத்து வைத்திருந்தது BSNL. ஆனால் தற்போது நிலைமை தலைகீழாக மாறியிருக்கிறது. மோடி அரசாங்கம் அடுத்த 6 மாதத்தில் இந்த அரசு நிறுவனத்தால் 5G சேவையை வழங்க முடியும். அதற்காக ஒப்பந்தத்தை TCS உடன் இணைந்து BSNL போட்டிருக்கிறது. இதற்காக கோபுரங்களை மாற்றாமல் அப்படியே சில கருவிகளை மட்டும் மாற்றி 5G சேவையை தர இருக்கிறது BSNL. ஆரம்ப கட்டத்தில் கூட 2Gயில் இருந்து 3G வந்தது. தற்போது வேகமெடுத்து 4G, 5G என படிப்படியாக சேவையை நவீனப்படுத்தி இருக்கிறது. ஆனால் இதன் விலை பெரிய அளவில் ஏற்றவில்லை. இன்றைக்கும் BSNL 107 ரூபாய்க்கு பேக்கேஜ் திட்டத்தை வைத்திருக்கிறது. இதே சேவைக்கு தனியார் நிறுவனம் 2 மடங்கு கட்டணத்தை வசூல் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் எலான் மஸ்குடன் ஒரு புதிய ஒப்பந்தத்தை போட இருக்கிறது மத்திய அரசு. இது BSNL சேவையை வேகப்படுத்தவும் புதிய தொழில்நுட்பங்களை கொண்டுவர மத்திய அரசு முயற்சி எடுத்துள்ளது. எலான் மஸ்க் பற்றி அனைவருக்கும் தெரிந்ததே. சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு திரும்ப முடியாமல் தவித்து வரும் சுனிதா வில்லியம்ஸை மீட்க எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன உதவியை நாட நாசா முடிவு செய்துள்ளது. அப்பேற்பட்ட நாசாவே எலான் மஸ்கை நாடி இருக்கிறது. எனவே BSNL நிறுவனம் நெட்வொர்க் இல்லாத கிராமம் மற்றும் மலைப்பகுதிகளில் எலான் மஸ்குடன் இணைந்து சேட்டலைட் மூலம் நெட்வொர்க் வழங்கலாம். அது குறித்துதான் ஒப்பந்தம் போடப்படும் என்ற தகவல் தற்போது பரவலாக எழுந்து வருகிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.